ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ். ஸோ இதில் ரூல் ஆஃப் அலிகேஷன் வந்து P2 மைனஸ் P1 பை P மைனஸ் P1 ஈக்குவல் டு Q1 பை Q2. இது எப்படி வருதுன்னா, இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ மினிமம் குவான்டிட்டியில் இருக்கிறது ஒரு மினிமம் ப்ரைஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்ப்போம்னா, ஒரு ரெண்டு சாலிடோ இல்லை லிக்விடோ ஏதோ ஒரு ரெண்டு திங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஒன்று வரும். அதை வச்சு இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் எந்த ரேஷியோவில் இருக்குது அந்த மிக்சரில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இதில் எது கொடுத்துட்டு என்ன மாதிரி வேணால் கொஷின்ஸ் வரலாம். இப்போது நமக்கு எது அதில் மினிமம் வேல்யூ அதை இங்கே போட்டணும், மேக்ஸிமம் வேல்யூ எங்கே போடணும், அந்த ரிசல்டன்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது நடுவில் போடணும். போட்டு நம்ம இந்த மைனஸ் பண்ணி இங்கே போட்டோம்னா அதுதான் ரேஷியோ. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளம். 15 kg of rice is mixed with 22 kg of another variety of rice. When the resultant becomes 18 kg, then find its ratio. இப்போ கேட்டாங்க ரெண்டு வெரைட்டியோட இது வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க வெயிட்டு. இப்போ வந்து நம்ம கிட்ட அதோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 15, 22 எது மினிமம்? 15 இங்கே போடணும், 22 இங்கே போடணும். அதோட ரிசல்டன்ட் வந்து 18, அதை இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், 22 மைனஸ் 18 இங்கே போட வேண்டியது 15, 18 minus 15. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் இங்கே 4, இங்கே 3. ஸோ ஆன்சர் 4:3. செகண்ட் ப்ராப்ளம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the cost of first variety of rice is ₹30 per kg is mixed with another variety of rice ₹40 per kg. If both rise in the ratio of 2:3, find the resultant. ரிசல்டன் தான் கேட்குறாங்க. இல்லை எது கம்மி, 30 கம்மியான வேல்யூ அது இங்கே போடணும், 40 இங்கே போடணும். ரிசல்டன்ட் தெரில, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரேஷியோ என்ன வருது, 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2ஓட வேல்யூ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும், 40 மைனஸ் எக்ஸ் தானே 2. இந்த 30 எப்படி கிடைச்சிருக்கும், எக்ஸ் மைனஸ் 30 அப்படின்னு போட்டுப்போ கிடைச்சிருக்குமா. ஸோ இப்போ தான் நம்ம அந்த ரூல் ஆஃப் அலிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாமா, 2:3. எதாவது எப்படின்னா 40 மைனஸ் எக்ஸ் பை என்ன ரேஷியோவில் தானே இருக்குது, எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 2/3. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 120 மைனஸ் 3x ஈக்குவல் டு 2x மைனஸ் 60. ஸோ 120 மைனஸ் 60 ஈக்குவல் டு, அதான் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துடுறோம், ஈக்குவல் டு 5x. அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும், இது வந்து பாசிட்டிவ்ல ஆகிடும். 180 ஈக்குவல் டு 5x. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 3, 6, எக்ஸ் வந்து 36. ரிசல்டன்ட்டோட ப்ரைஸ் வந்து 36. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் வந்து ₹15 per kg, செகண்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் ₹35 per kg, ரேஷியோ வந்து 7:3. ரிசல்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து மினிமம் 15, 35, ரிசல்டன்ட் தெரியல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரேஷியோ வந்து 7:3. ஸோ இந்த 7 எப்படி கிடச்சிருக்கும் நமக்கு, 35 மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது தான் கிடச்சிருக்கும். இது வந்து எக்ஸ் மைனஸ் 15. ரேஷியோவில் இருக்கனால ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணுறோம். 35 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 7/3. ஓகே, இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 105 மைனஸ் 3x ஈக்குவல் டு 7x மைனஸ், ஓகே இது கிடச்சிச்சா. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரலாம். 105 ப்ளஸ் 105 ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 3x. இதுவே ஆட் பண்ணால் நமக்கு 210 வரும். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 21. அவ்வளோதான். தேங்க்யூ.